சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்டதான வேத பகுதிகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29 வரை. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிதாக புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் அடிக்கடி கேட்கதானே, அடிக்கடி வாசிக்கிற சிந்திக்கிற செய்திகள் தான், வேத பகுதிகள் தான். ஆயினும் இந்த நாட்களை குறிப்பிட்டு வேதம் சொல்கிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் சொல்லி வேத வாக்கியம் நமக்கு சொல்கிறது. ஆனபடினாலே இது ஒரு பாரம்பரிய ஸ்தோத்திரம் சடங்காச்சாரமோ உபதேசமோ தியானமோ அல்ல. இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பாடு மரணங்களை சிந்தித்து நமக்காக எனக்காக இந்த உலகத்துக்காக அகில உலக மனித ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் பாடுபட்டு தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவருடைய ஜீவனை நமக்காக தந்தள்ளி அவருடைய ஜீவனை கொண்டு பாவிகளாய் இருக்கிற அல்லது பாவத்தில் மரித்து போன, பாவத்தில் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற நிலையிலே அந்த சாபத்துக்குள்ளான பாவ சாபத்துக்குள்ளான மனிதனை மீட்டு ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் இவ்வளவாய் அனுபவித்து கடந்து சென்றதான அந்த பாடுகளை தியானித்து உணர்ந்து சிந்தித்து நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வது மிக அவசியமும் தேவையுமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்விதமாய் அந்த 26வது அதிகாரத்திலே, மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் கூட வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அடுத்த வசனம், என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவை என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் சொல்லி 56 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நிலை கொண்டிருக்க வேண்டுமானால், கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே கிடைக்கப்பட வேண்டுமானால், ஸ்தோத்திரம் இந்த அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணி அவரிலே நீங்களும் நானும் பலப்பட வேண்டும். அதாவது நாம் வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ரோமர் நிருபத்தில் விதமாய் ஒரு வசனம் சோதரன் என்னுடைய சிந்தனையிலே கர்த்தருடைய ஆவியினை உணர்த்துகிறார். ரோமர் நிருபம் அவருடைய ஸ்தோத்திரம் 9வது அதிகாரம், கர்த்தருடைய நாமம் அமையப்படுவதாக, மன்னிக்கணும், 8வது அதிகாரம் ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எஸ், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவளாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
அவருடையவன் அல்ல. அடுத்த வசனம் கூட மன்னிக்கணும், 11வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அதாவது கிறிஸ்துவினால் அருளப்படுகிற பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தால், வாசிக்கலாம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, அவர் தந்ததான அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, எவ்வளவு அருமையான சத்தியம், எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டியதுடைய அவசியமும் முக்கியத்துவமும் எவ்வளவு தேவையாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, 11வது வசனத்தை வாசித்தோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் மட்டுமே, உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல அந்த எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, அதாவது அந்த பரிசுத்த ஆவியினாலே சோதனை சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தன் பெக்மான் சையா வீதமாய் பாடுவார். ஸ்தோத்திரம். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அல்லேலூயா. அப்போ சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. அல்லேலூயா. நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன், அதான் நம்ம ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை சாராள் ஆண்டவரேன்னு சொல்லி, புருஷனை ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டா, அப்போ என்னை ஆண்டு கொண்டுவரே, என்னை ஆளுகை செய்பவரே, அதுபோல நீங்களும் நானும் நம்மை அறியாமலே உச்சரிக்கிற ஒரு வார்த்தை ஆண்டவரேன்னு சொல்லி, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆட்சி செய்பவரே என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ என்னை ஆட்கொண்டு நடத்துகிற, நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற அந்த தேவ ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பது எப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்துக் கொண்டு கடந்த தினத்தில் நேற்று முன்தினம் சொன்னது போல ஸ்தோத்திரம், இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம், கிறிஸ்து எனக்காக என் பாவத்துக்காக பாவ பரிகாரமாய் மரித்தார் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை பண்ணி பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவருடைய சித்தம் செய்வதற்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எபேசியர் 2:8 வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. gift of God. ஆமென். தேவனுடைய ஈவாக கிருபையாய் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவ்விதமாய் ஆமென். நான் யோவான் சுவிசேஷத்திலே 6 54 மற்றும் 56 ஆகிய வசனங்களை வாசித்தபடி, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஆமென் மெய்யான ஆமென் போஜனமாய் இருக்கிறது, அவருடைய இரத்தம் ஆமென் ஸ்தோத்திரம் மெய்யான ஆமென் பானமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவ்விதமாய்தான் அந்த பஸ்கா என்று சொல்லப்படுகிற ராத்திரியிலே இயேசுவானவர் ஆமென் ஸ்தோத்திர காரியங்களை நிறைவேற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான, அதாவது அந்த கடைசி ராத்திரிகளை அவர் கடன் செல்வதான சூழ்நிலைகளை நீங்கள் நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவ்விதமாய் ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை. ஆமே ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் 22வது அதிகாரம். சோதர பிரைசலோ. ஆமென். அவ்விதமாய் லூக்கா 22ஆம் அதிகாரம் அதனுடைய 15 கீழே கொஞ்சம் வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த காரியங்கள் அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே வாசித்ததான அந்த வசனங்கள் மீண்டும் இந்த சுவிசேஷ பகுதியிலே சொல்லப்பட்டு நாம் பார்க்கிறோம். அப்போ ஆமே ஸ்தோத்திரம். அவர் பாடுபடுவதற்கு முன்னே 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆமே நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். இந்த பஸ்கா என்று சொல்லப்படும் போது, அல்லனா அந்த ஆமே திருப்பந்தி என்று சொல்லும்போது பல ஆமே கருத்துகள், பல வார்த்தைகள் நமக்கு உண்டு. ஸ்தோத்திரம். மலையாளத்தில் ஆமே ஆமே ஸ்தோத்திர திரு அத்தாளம் என்று சொல்லுவாங்க. அத்தாளம் என்று சொன்னால் ஆமே ராத்திரி புசிக்கிற ஆகாரம். ஆமே திரு அத்தாளம் என்று சொல்லுவாங்க. ஆமே நம்ம பொதுவாக தெருவிருந்து என்று சொல்லுவோம். ஆமே இன்னும் ஸ்தோத்திர ரோமன் கேத்தலிக் முறையிலே நற்கரணை என்று சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் ஸ்தோத்திர ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஹோலி கம்யூனியன் அல்லது லார்ட் சப்பர் என்று சொல்லுவோம். ஆமே சொல்லுவாங்க. ஆமே அல்லது கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுவாங்க. இப்படி ஒரே காரியத்து பலவிதமான வார்த்தைகள், பலவிதமான கருத்துகள் உள்ளடங்கி இருக்கிறது. அவ்விதமாய் இயேசுவானவர் அங்கே சொல்கிறார், நான் பாடுபடுவதற்கு முன்னே ஆமே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையாயிருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் நான் இனி தேவனுடைய ராஜ்யத்தில் 18ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆமே எவ்வளவு மன வருத்தத்தோடு உள்ளத்திலே ஆமே நடக்க போறதான காரியங்களை, ஆமே தொடர்ச்சியாய் நடக்க போறதான காரியங்களை சிந்தனையிலே பதிய வைத்துக் கொண்டு ஆமே அதை நினைத்து கொண்டு எண்ணி 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 ஆமே உள்ளத்திலே அங்கலாய்த்து கொண்டு அணுவாய் இயேசுவானவர் ஆவியிலே வியாகுலப்பட்டவராய் லூக்கா 22:44 வாசிக்க முடியும். 22வது அதிகாரம் 44வது வசனத்திலே ஆமா அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமே மருத்துவ விஞ்ஞானம், மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகிறது, ஆமே ஒரு மனுஷன் ஆமே அதிகமாய் ஆமே மன அழுத்தம் கொள்ளும் போது, அதிகமாய் மன துயரம் கொள்ளும் போது, அதிகமாய் ஆவியிலே நொந்து ஆமே ஸ்தோத்திரம் ஆமே உள்ளத்திலே ஆமே விடாய்த்து போகும்போது அவருடைய ஆமே நரம்புகள், அவருடைய இரத்த ஓட்டம் உள்ளதான அந்த நரம்புகள் எல்லாம் அதிகமாய் ஆமே ஸ்தோத்திரம் ஆமே அதிகமாய் ஆமே அழுத்தம் கொண்டு, அதிகமாய் வேகம் கொண்டு அந்த இரத்தம் அதிகமாய் ஆமே அதிக வேகத்தோடு ஆமை செயல்படுமாம். ஸ்தோத்திரம். ஆமை இன்னும் தாங்கொண்ணா பாரங்கள் வரும்போது சில நரம்புகள் கூட வெடித்து போகுவதற்கு ஆமை சாத்தியம் உண்டு என்று சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. இது நமக்கு ஒரு புதுமை அல்ல. இந்த நாட்களில் யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஆமை நான் மிகுந்த டென்ஷன் அல்ல டிப்ரெஷன் அல்ல நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன், அதனால பிரஷர், அதனால சுகர், அதனால அல்சர், ஆமை இப்படிப்பட்ட பலவிதமான நோய்களை அடுக்கிக் கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமே நடக்க போறதான நடைபெற இருக்குதான அவருடைய பாடு மரணம் சோதனை பொல்லாதவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுதான காரியங்கள் ஆமே அடிக்கப்படுகிறது, வாரினால் அடிக்கப்படுகிறது, சாட்டினால் வடிக்கப்படுகிறது, முள்முடி சூட்டப்படுகிறது, சிலுவையிலே அறையப்படுகிறது, ஆமே ஈட்டியினால் குத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட எல்லா பாடுகளையும் சிந்தனையிலே நிறுத்தி உள்ளத்திலே வியாகுலம் அடைந்து அதிக துக்கமும் அதிக பாரமும் கொண்டவராய் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போதே அவர் சொல்லுகிறான ஒரு காரியம், இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். ஹல்லேலூயா. என்ன சொன்னா அவருடைய கடைசி விருப்பம் என்று சொல்லலாம், அவருடைய கடைசி ஊழியம் என்று சொல்லலாம். அவ்விதமாய் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு மிகவும் ஆசையா இருந்தேன் சொல்லி அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதனை அதே லூக்கா 22 அதிகாரத்துடைய 19 வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். தொடர்வோம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து வாசிங்க. அடுத்த வசனம். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கை என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, என் சப்தத்தை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முன்னறிந்தவராய், ஒன்றும் அவருக்கு புதிதாக அல்ல. அவருடைய சிறு வயதிலிருந்தே எல்லாம் அவருக்கு தெரியும். மனுஷகுமாரன் தன் ஜீவனை கொடுக்கவும் அநேகரை மீட்கும்படியாக ஊழியம் செய்யவும், ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருட்டாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் சொல்லி திரும்ப திரும்ப அவர் சுவிசேஷங்களில் சொல்லுகிற வார்த்தைகளை தான் நீங்கள் நான் கவனிக்க முடியும். அல்லேலூயா. அவ்விதமா எல்லாவற்றையும் சிந்தனையிலே பதிய வைத்துக் கொண்டு ஒரு ஆண்மகன், சுமார் 33.5 வயதுள்ளதான ஒரு ஆண்மகன், வாலிப துடிப்புள்ளதான ஒரு ஆண்மகன், எல்லா வருத்தங்களையும் எல்லா கவலைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு அவர் ஆயத்தப்படுகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் பிதாவை நோக்கி கேட்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி திரும்ப திரும்ப 3 தடவை அவர் திரும்ப திரும்ப ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக? ஸ்தோத்திரம், அகில உலக மனு குலத்தினுடைய ஸ்தோத்திர பாவத்தின் பரிகாரத்திற்காக, பாவத்திலிருந்து மீட்பு பெற்று, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்று நித்திய ஜீவனுக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இத்தனை வருத்தங்களையும் இத்தனை பாடுகளையும் அவர் துன்பத்தை அனுபவித்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, சோதரம் இதுவரை கடந்து வந்தது போல இனி இந்த வருஷமும் கடந்து செல்லும். அடுத்த வருஷத்தில் இது போல ஒரு சூழ்நிலை வரும். அடுத்த வருஷத்தில் ஒரு நியூ இயர் வரும். அடுத்த வருஷத்தில் ஒரு பொங்கல் பண்டிகை வரும். அடுத்த வருஷத்தில் சோதரம் ஒரு குட் ஃப்ரைடே வரும், ஒரு ஈஸ்டர் வரும். அடுத்த வருஷத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் வரும் என்று சொல்லி நாம் கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டாம். எப்பொழுது நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு அல்லனா நம்முடைய சரீரத்தை விட்டு பிரியமானாலும் ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எதிர்கொண்டு போவதற்கு நம்முடைய ஆத்துமா ஆயத்தமாய் இருப்பதற்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு பதம் சொல்வார்கள், மரணம் நிச்சயம், நேரம் நிச்சயம் அல்ல. மரணம் நிச்சயம், ஆனால் நேரம் நிச்சயம் அல்ல. மரணம் உண்மைதான். வேதம் சொல்லுகிற எபிரேயர்ல வாசிக்கிறோம், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தை படைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவ்விதமாய் எல்லா மனுஷருக்கும் மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பின்பு நியாய தீர்ப்பும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்றைக்கு எப்பொழுது என்று மாத்திரம் திட்டம் பண்ணவில்லை, அது புரோகிராம் செட் பண்ணல. அல்லேலூயா. மற்றபடி எல்லா காரியங்களும் தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துகிறதை நீங்கள் நான் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பக்தன் விதமாய் பாடுகிறான், உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார், வடியாவது கண்ணீர் குறியாவது கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார்,
வடியாது கண்கள் துணியாது கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிடும் மனிதனை கண்டு, கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிடும் மனிதனை கண்டு, கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கனிவுடன் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாது நெஞ்சம் அவதானி தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கனியாது கண்ணீர் வடியாது கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாது நெஞ்சம் அவதானி தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். வழியாது கண்கள் கடியாது கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாது நெஞ்சம். அல்லேலூயா. ஆமென். நெஞ்சம் உருகாதோ அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் என்று சொல்லி வருஷங்களுக்கு முன்பு சீர்காழி இயேசு பிரகாசம் என்கிறதான தேவ மனிதன் பாடலை பாடி கடந்து சென்றார். இந்த உலகத்தை விட்டே கடந்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் பாடும்போது கரமெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிடும் மனிதனை கண்டு, அதாவது குஷ்டரோகி தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே கதறி துடித்த போது அவனை கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி எடுத்தவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே சொல்லுவாங்க இப்பொழுது நம்ம இந்த நாட்கள் இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீங்கள் சிக்கன் ஃபாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஃபாக்ஸ் சொன்னால் நரி. சோதரன் சிக்கன் ஃபாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தொற்று நோய், ஒரு கொள்ளை நோய் தேசத்தில் அங்கொன்றாய் இங்கொன்றாய் பரவி கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த தொற்று நோய் ஆகிய இந்த சிக்கன் ஃபாக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த புக்கன் என்று சொல்லப்படுகிற வியாதி உள்ளதான வீட்டிலே அநேகர் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் வழக்கம் போல அவர்கள் வந்து போக மாட்டார்கள், பயப்படுவார்கள். என்றால் அந்த நோய் இவர்களை தொற்றிவிடும், இந்த குடும்பத்தில் பரவிவிடும் என்று சொல்லி பயந்து. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இந்த தொற்று நோய் என்று சொல்லப்படுகிற இந்த சிக்கன் பாக்ஸ் மாத்திரமல்ல, குஷ்டரோகம் மாத்திரமல்ல, தீட்டுப்பட்டதான ஸ்திரீயை கூட பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து தொட்டு அவளை சுகமாக்குறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சோதரன் குஷ்டரோகி தேசம் எங்கும் சஞ்சரிக்கும் போது தீட்டு 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 என்று சொல்லிக்கொண்டே உச்சரித்துக் கொண்டே அவன் கடன் செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவனிடத்தில் யாரும் கிட்ட வரக்கூடாது, அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் சரித்திரங்களும் சோதன தத்துவங்களும் உண்டு. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதர பரிசுத்தமுள்ள தெய்வம், பாவம் அறியாத தெய்வம், பாவத்தை மன்னிக்கிற தெய்வம், சாபத்தை ஜெயிக்கிற தெய்வம். அதே நேரத்தில் எந்த விதமான நோயிலிருந்தும் பேயின் பிடியிலிருந்தும் எவ்விதமான கொள்ளை நோயிலிருந்தும் அவர்களை விடுவிக்க இயேசு வல்லமை பொருந்தினவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவ்விதமாய் அந்த அதிகாரம் படித்ததான் இயேசு அந்த குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். இந்த தொட்டு சுகமாக்கினதுனாலோ தானோ அவருடைய கைகளிலே ஆணிகள் என்று சொல்லி பக்தன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னும் நடமாட முடியாமல் தடுமாறி கிடந்த முடவனுடைய குரல் கேட்டு நின்றதினாலே ஸ்தோத்திரம் இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்தாலே அவனுடைய கால்களிலே ஆணியோ அரசே என்று சொல்லி கேட்கிறார். இதயத்திலே பாவம் கொடி கொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா பாவத்தில் நின்று ஜீவனை மீட்க ரட்சித்து வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே என்று சொல்லி இன்னும் அந்த பக்தன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை. விதமாய் நம்முடைய பாவத்தின் ஸ்தோத்திரம் வினையிலிருந்து மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் சாபத்திலிருந்து மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களிலிருந்தும் நம்முடைய நாம் அனுபவிக்கிற பாவ சாப பிசாசின் வல்லமைகளிலிருந்தும் நம்மை விலக்கி ரட்சிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் அவர் பலியாக மரித்தார். அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் இந்த உலகத்தை இத்தனை பாடுகளை சகித்துக் கொண்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்த பந்திக்காக நாம் ஆயத்தப்படும் போது அல்லனா இந்த பரிசுத்த பந்தி நாம் அனுசரிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையோடு சேர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய உபதேசத்திலே நிலை நின்று அப்பம் பிக்குதல் என்று சொல்லப்படுகிற இந்த அந்யோன்யத்திலே இந்த அப்பம் பிக்குதல் என்று சொல்லப்படுகிற இந்த ஹோலி கம்யூனியன் என்று சொல்லப்படுகிற நற்கொணை என்று சொல்லப்படுகிற திருவிருந்து என்று சொல்லப்படுகிறதான அந்த பந்தியை அனுசரித்து மாதந்தோறுமோ அல்லது ஒரு மாதங்களுக்கு ஒரு முறையோ ஆயத்தங்கள் செய்யப்படுகிறது. அப்படி ஆகிலும் ஆயத்தப்படட்டும் என்று சொல்லி சபை ஊழியர்களும் அதற்கென்று பிரயாசப்படுகிறது உண்டு. அல்லேலூயா. அந்த ஆயத்தத்துக்கு கூட அந்த ஆயத்தம் செய்யப்பட்டால் கூட இன்னும் நாம் ஆயத்தம் இல்லை என்று சொல்லி விலகி செல்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிற இரத்தத்தோடு ஐக்கியப்படுத்துகிறது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியப்பட்டதாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அப்பம் என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொல்லி அந்த பந்தி அவர் பரிமாறுவதை ராப்போஜனத்தில் பரிமாறுவதை பஸ்கா பண்டிகை அவர் அனுசரிக்கிறது நாம் பார்க்கிறோம். விதமாய் நாம் பிக்கப்படுகிற அந்த அப்பம் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தோடு உள்ளதன் ஐக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஆமென். மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிற ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொன்னால் சுருங்க சொல்ல இரத்த பந்தம் உள்ளதாயிருக்கிறது. அல்லேலூயா. இரத்த பந்தம் சொன்னால் மனுஷ ரத்தம் பலவிதமான குரூப்புகள் 5 வகைகள் வரைக்கும் பிரிவுகளாக வைக்கப்பட்டது. ஏ, பி, ஓ, பி பிளஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ் என்று சொல்லலாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரத்தம் அந்த குறிப்பிட்டதான பிரிவு உள்ள அந்த குரூப் உள்ளவர்கள் தான் அந்த ரத்தம் பொருந்தும் அல்லவா? நேற்று முன்தினம் கூட ஒரு வார்த்தை நான் உச்சரித்தேன், பிளட் டொனேஷன் என்று சொல்லி. அப்போ அந்த ரத்தம் குறிப்பிட்டதான குரூப்புக்கு தான் அது பொருத்தமாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எல்லா குரூப்புக்கும் பொருந்தும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் எல்லா இனத்தாருக்கும் பொருந்தும், எல்லா சமுதாயத்தாருக்கும் பொருந்தும், எல்லா பாஷைக்காரருக்கும் பொருந்தும், எல்லா மாநிலத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளில் இருக்கிறவர்களுக்கும் பொருந்தும். அவருடைய ரத்தத்தினால் உண்டாகிற அந்த பரிகாரம். ஆமென். அல்லேலூயா. மாத்திரமல்ல, 17வது வசனத்தை வாசிக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் என்னவாயிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள என்னவாயிருக்கிறோம்? கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவாயிருக்கிறோம்? ஒரே சரீரமாயிருக்கிறோம். அவர் தலை. கிறிஸ்துவாகிய தலையோடு இணைக்கப்பட்டதான அவயவங்கள். ஒருவேளை ஒருவர் காதாயிருக்கலாம், ஒருவேளை மூக்காயிருக்கலாம், வாயாயிருக்கலாம், கையாயிருக்கலாம். அப்படி பார்ட்ஸ் ஆஃப் பாடி சரீரத்தின் அவயவங்களாயிருக்கிறோம் சொல்லி அடுத்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியா இருக்கும்போது தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே வேற்றுமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிறப்பின் அடிப்படையிலோ குடும்பத்தின் அடிப்படையிலோ சில கலர் நிற வித்தியாசங்கள் இருக்கலாம். உயரமாகவோ கட்டையாகவோ இருக்கலாம். பருமனாகவோ ஒடிசலாகவோ இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம். எல்லாரும் யாரு?
ஆமே ஸ்தோத்திரம், ஒரே ஆமே அப்பத்தின் பங்காளிகள், ஒரே சரீரத்தின் ஆமே ஐக்கியமாயிருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம். ஆமே 1 கொரிந்தியர் 10:17 வசனத்தை வாசித்தோம். அந்த ஒரே அப்பத்தில் ஆமே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். விசுவாசிக்கிற மாத்திரம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வோடு அந்த சிந்தையோடு சபையிலே நீங்களும் நானும் செயல்படணும். அல்லேலூயா. நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே பகைமைகள் இருக்கக்கூடாது. பகைமைகள் உண்டானாலும் வேதம் சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிற முன்னே என்ன செய்யணுமா? உங்களுடைய கோபம் தனிய கடவுள் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. எபேசில வாசிக்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டால் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. கோபம் வரலாம் ஸ்தோத்திரம், ஆனால் அது பாவமாய் மாறக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நேரம் கடந்து செல்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை கூட நான் ஸ்தோத்திரம் உங்கள் மத்தியிலே ஜஸ்ட் ஒன்று சுட்டி காண்பித்து நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 23வது வசனத்திலிருந்து கீழே சில வசனங்களை நாம் வாசித்து கொஞ்சம் வேகமாய் வாசித்து உதவி செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி எஸ் என்னை நினைவு கூறும்படி தேவனாகிய கர்த்தருடைய பாடு மரணங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை நினைவு கூற செய்கிறதான ஒரு பந்தி இந்த பரிசுத்த பந்தியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியம், கிறிஸ்துவின் மாம்சத்தோடு உள்ளதான ஐக்கியம், சரீரத்தோடு உள்ளதான ஐக்கியம். அந்த சபையாகிய சரீரம், சபையாகிய சரீரத்திலே தேவனாய் கர்த்தர் நம்மை அவயவங்களாய் வைத்திருக்கிறாங்க. அந்த சிந்தையோடும் அந்த உணர்வோடும் அந்த செயல்பாடுகளோடும் நீங்களும் நான் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அந்த என்ன சொல்லப்படுது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ள யாவரும் ரட்சிப்படைவதற்கு அது முகாந்திரமாய் இருந்திருக்கிறது என்று சொல்லி நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 26 வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஒன்று, அவரை நினைவு கூற செய்கிறது. அடுத்ததாக சொல்லப்படுது, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அவரை நினைவு கூற செய்கிறதும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதுமான இந்த பந்தி தகுதியற்றதான நிலையிலே நீங்களும் நானும் இதில் பங்கு பெறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அடுத்த வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 27ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 11:27. எஸ். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய், பாத்திரன் அபாத்திரன் தகுதியற்றதான நிலையிலே கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அடுத்து, எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 28ஆம் வசனம் விதமாய் திரும்ப சொல்லப்படுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து. அல்லேலூயா. மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. தேவாலயத்திலே 2 மனிதர்கள் ஜெபிக்க வந்தார்கள் இல்லையா? ஒருத்தன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். ஸ்தோத்திரம். ஆயக்காரன் ஏற்கனவே வந்துட்டான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். இன்னைக்கு ஆராதனைக்கு சிலர் ஆராதனை நேரத்துக்கு முன்னாடி, ஆராதனைக்கு நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தை வந்த மாதிரி அவன் ஏற்கனவே ஆயத்தப்பட்டு ஆலயத்தில் வந்தான். அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், அவன் ஸ்தோத்திரம் முதலாவது வந்தா அவனை குறித்து முதலாவது சொல்லப்படலை. அல்லேலூயா.
நமக்கு எல்லாருக்கும் தோணும், அவன் என்ன குறித்து பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லலையே, என்ன குறித்து என் குடும்பத்தார் ஒரு வார்த்தை சொல்லலையே, என்னமா ஆதங்கப்படுவோம். இல்லை, பொறுக்கணும். பொறுமையை உள்ளவன் பூமி ஆழ்வான். சரிங்களா? அல்லேலூயா. சரி, இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்னு சொன்னா, ஆமே ஸ்தோத்திரம், தான் வருகிறான், தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து, ஆமே 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி, ஆமே ஸ்தோத்திரம், தன்னைத்தானே ஆராய்ந்து, தன்னைத்தானே சிந்தித்து, தன்னைத்தானே யோசித்து, தன்னைத்தானே வெறுமைப்படுத்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆமே அரண்டு புரண்டு இருதயம் உடைக்கப்பட்டவனாய். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். 51 சங்கீதம் அப்படியே 17வது வசனம் சொல்கிறது, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் ஒரு நொறுங்குண்ட ஆவி மிகவும் அவசியம். அல்லேலூயா. யாரும் நம்ம மெச்சி பேசணும்னு சொல்லி இல்லை, யாரும் நம்ம உயர்த்தி பேசணும் சொல்லி இல்லை, யாரும் நமக்கு வால் போஸ்ட் அடிக்கணும்னு சொல்லி இல்லை, யாரும் நமக்கு ஃப்ளக்ஸ் போர்டு அவன் வைக்கணும்னு சொல்லி இல்லை. அவன் ஒரு விளம்பரமும் இல்லாவிட்டாலும், ஒரு அறிமுகமும் இல்லாவிட்டாலும், குறிப்பிட்ட நேரத்தில் நீங்களும் நானும் வெளியரங்கமாக வருவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமே அருமையான பாஸ்டர் அவர்கள் ஆமே ஹோலி லேண்ட் டிவி நடத்துகிறாங்க. அது மூலமாக இந்த காரியம் ஆமே ஒளிபரப்பப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆமே நேற்று முந்தினம் தான் என்னுடைய முதல் அனுபவமாய் அது காணப்பட்டது. சில சபைகளில் போயிருக்கிறேன், ஆமே கன்வென்ஷன் கூட்டங்களை ஜெபித்திருக்கிறேன், ஆமே இடை ஜெபங்கள் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த செய்தி ஆமே என்ன சொல்லப்படுகிற ஒரு பகுதிக்கு இந்த நாள் இதுவரைக்கும் ஒளிபரப்பப்பட்டது கிடையாது. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். ஆனால் அருமையான பாஸ்டர் ஆமே ஸ்தாபகர், அவரை ஃபவுண்டர், டைரக்டர் எல்லாமே அவர் தான். அல்லேலூயா. அப்படி இருக்க ஆமே இந்த ஹோலி லேண்ட் டிவி மூலமாக ஆமே என்னுடைய வார்த்தை ஒளிபரப்பப்படுவதற்கு ஆமே ஏதொரு ஆயத்தமும் ஏதொரு தகுதியும் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆமே சொல்ல போனால் சுமார் 4 மணி போல தான் ஆமே பாஸ்டர் திரும்ப ஒரு தடவை ஆமே அழைத்து உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு வரணுமே என்று சொல்லிட்டு சோதரம். ஆமே அதுக்கப்புறமா தான் ஒரு சில வசனங்களை அங்கங்கு ஆமே தேடி எடுத்து ஆமே செட் பண்ணி ஆமே என்ன சொன்னால் இப்படிப்பட்ட ஆமே செய்தி ஆமே திருவிருந்து நடத்தும் போது ஆமே பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். மற்றபடி பொது சபைகளை பேசுனது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆயினும் ஆமே ஒரு குறிப்பிட்ட தருணம் வந்தபோது ஆமே தேவனாய் கத்த இவ்விதமாய் வெளிப்படுத்துகிறபடி நான் கத்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கும் நான் தகுதி இல்லை, எல்லாம் அநாதி தேவனுடைய கிருபையே. ஆமென். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். யோவான் சொல்கிறார் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, நான் செருகவும் அவர் பெருகவும் வேணும். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். ஹோலி லேண்ட் டிவி இல்லை, எந்த டிவி ஆனாலும் ஆமே ஸ்தோத்திரம் ஒளிபரப்பப்படுகிறதுனாலே நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் மேம்படுத்த போறதில்லை. ஆமே பரலோகத்தின் தேவனாய் கத்த நம்ம உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் அப்படியே 9ஆம் வசனம் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமே உங்களுக்காக எனக்காக ஒரு சேட்டலைட் போல, ஒரு சிசிடிவி கேமரா போல கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே. ஆமே எனவே கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் தேவனால் கனம் பண்ணப்படுகிற ஒரு நேரம் வரும். ஆமே அது வரைக்கும் நீங்களும் நானும் பொறுமையா இருக்கணும், நீங்களும் நானும் ஆமே அமைதியா இருக்கணும், நீங்களும் நானும் ஆமே எலியாவை போல ஒளிந்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. வேளை ஒன்று வரும். ஆமே அப்பொழுது at a due time ஆமே பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. everything has a time. ஆமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதுபோல இந்த ஆயக்காரன் தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் வந்து மௌனமாய் தன்னை தாழ்த்தி இருதயத்தின் நுறுக்குதலினால் ஆமே உள்ளம் உடைந்து தேவ சமூகத்தை அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒருத்தன் வரான். யாரு தெரியுமா? பரிசேயன். ஹல்லேலூயா. பரிசேயன் சொல்லும் போதே பரிகாச உதவுகள் போல தோணுது, உச்சரிக்கப்படுகிறது. ஆமே பரிசேயன் வருகிறான். பரிசேயன் வந்து நின்றுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே ஆமே ஸ்தோத்திரம், பாவிகள் ஆமே பொல்லாதவர்கள் பரிகாரர்கள் ஆமே மற்ற அவர்களைப் போலவும் இந்த ஆயக்காரன் இது எனக்கு அவசியமா? ஆமே இது எனக்கு அவசியமா இந்த பரிசேயனுக்கு? ஆமே ஸ்தோத்திரம். ஆமே இந்த ஆயக்காரனை போலும் இல்லாதனால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்து 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், எனக்கு உண்டாயிருக்க எல்லாவற்றையும் தசம பாகம் கொடுக்கிறேன் சொல்லி அப்படியே நீதி அடுக்கி வைக்கிறான். தன்னுடைய வெளியரங்கமான கிரியைகளை தான் வெளிப்படுத்தான், தற்பெருமை கொள்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திர ஆயக்காரன் அடுத்த கட்டத்தில் அவன் சொல்கிறான், மார்பிலே அடித்துக்கொண்டு, ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரம்.
அவனுக்கு வார்த்தை இல்லை, வார்த்தை ஜாலங்கள் இல்லை, அடுக்குமொழிகள் இல்லை. ஆமே ஸ்தோத கோர்வையாய் சொல்லப்படுவதற்கு ஏதொன்றும் இல்லை. எபிரேய பதத்தில் சொல்வதற்கு இல்லை, ஆமே ஹீப்ரு பதத்தில் சொல்வதற்கு, சாரி ஆமே கிரேக்க பதத்தில் சொல்வதற்கு இல்லை, மலையாளத்தில் சொல்வதற்கு, தமிழ்னு சொல்வதற்கு இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இயேசு ஆமே அவனை அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்னான் சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து ஆமே பங்கு பெற வேண்டியதான ஒரு அனுபவம் இந்த அனுபவமாய் காணப்படுகிறது. நாம் தொடருவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வரேன், அடுத்த வாசிக்கலாம். சோ எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, அல்லேலூயா. எனக்கு தோன்றும், நான் இன்னைக்கு சாயங்காலம் தான் ஸ்தோத்திரம் ஆமை குளிச்சேன், ரெடியான ஆமை ட்ரெஸ் பண்ணேன், ஆமை ஆயத்தப்பட்டேன், புறப்பட்டு வந்தேன், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எனக்கு தோணும். ஆனால் ஆமையுடைய முகம் வேர்த்து இருக்கிறது, என்னுடைய முகம் அழுக்கு படிஞ்சு இருக்கிறது, ஆமையுடைய ஸ்தோத்திரம் ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஸ்பாட்டுகள் ஆமை அழுக்கு புள்ளிகள் இருக்குமா என்று சொல்லி ஆமை ஒரு கண்ணாடிக்கு முன்பாக நிற்கும் போது வெளியரங்கமாய் வெட்ட வெளிச்சமாய் அதை வெளிப்படுத்துகிறது போல வசனமாகிய கண்களுக்கு முன்பாக, வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு, கர்த்தாவே இந்த வசனத்தின்படி இந்த வார்த்தையின்படி நான் தகுதி உள்ளவன் தானா, அருகதை உள்ளவன் தானா, ஆமே ஸ்தோத்திரம் பொய்யாய் நடக்கிறேனா, பொய்யாய் வாழ்கிறேனா, அல்லது உண்மை பேசி நடக்கிறேனா, சத்தியத்தின்படி நடக்கிறேனா, ஆமே யதார்த்தமாய் வாழ்கிறேனா, சரியாக ஜெபிக்கிறேனா, சரியாக வேதம் வாசிக்கிறேனா, சரியாக ஸ்தோத்திரம் தேவனுக்கு கொடுக்கிறேனா என்று சொல்லி என்னை நானே இந்த வேத வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பாக ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் என்னுடைய தப்பிதம் எல்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிற, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அடுத்து வாசிக்கிறோம். என்ன ரீசன்? ஆமே என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து என்று சொன்னால் அதை திட்டமாய் அறியாதனாலே தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் அமை கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி அமை போஜனபானம் பண்ணுகிறான். என்ன சொன்னால் தனக்கு தானே தன் தலையில தானே மண் அள்ளி போடுகிற மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமை கர்த்தருடைய பந்தி தானே ஆமை ஸ்தோத்திர பாஸ்டர் வலியுறுத்துவார். ஆமை ஒருவேளை இந்த பந்தியில பங்கு பெறாதனாலே ஆமை ஏன்னு சொல்லி கேட்பார் என்று சொல்லி ஆமை அந்த ஒரு குறைவுக்காக நீங்கள் தானே பங்கு பெற வேண்டியது அல்ல. கர்த்தருடைய பந்தி ஆமை நாமே நிதானித்தறிந்து நம்மை நாமே தகுதிப்படுத்தி வேத வசனத்துக்கு முன்பாக நாமே நிறுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து புலம்பி மனசாபம் அடைந்து ஆமை தேவனுடைய சமூகத்தை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே அறிந்தும் அறியாமலும் ஆமை தெரிந்தும் தெரியாமலும் வந்து போன எல்லா குறைகளையும் எல்லா பலவீனங்களையும் எனக்கு மன்னிப்பீராக என்று சொல்லி தேவ சமூகம் இரக்கம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 19ஆம் சங்கீதத்திலே அவருடைய 14ஆம் வசனத்தில் ஆமே சங்கீதக்காரன் விதமாக ஜெபிக்கிறான். ஆமே சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே ஆமே என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில், மனுஷனுடைய சமூகத்தில் அல்ல, உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அல்லேலூயா. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஒருவேளை மனுஷர் ஒருவேளை நீதிமான் என்று சொல்லலாம் என்னை, ஒருவேளை மனுஷன் என்னை குற்றவாளி இல்லை என்று சொல்லலாம், ஒருவேளை என்னை ஆமை பரிசுத்தவன் என்று சொல்லி உலகம் சொல்லலாம், ஆமை ஸ்தோத்திரம் மறுபக்கத்தில் குற்றம் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக ஆமை நம்முடைய வாயின் வார்த்தைகள், ஆமை கண்களின் காட்சிகள், ஆமை செயல்கள், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாய் காணப்படுவதாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே அடுத்ததாக வாசிக்க 30ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவளுமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா.
எது நிமித்தம்? இது நிமித்தம். எது நிமித்தம்? ஆமே ஸ்தோத்திரம், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறதுனாலே, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனாலே, ஆமே ஸ்தோத்திரம், தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. என்ன ஆக்கினை தீர்ப்பு? ஆமே உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தில் மருத்துவ விஞ்ஞானத்தில் ஆமே அது அலோபதி மருந்து சொல்லப்படுகிற இங்கிலீஷ் மருந்தானாலும் சரி, ஆமை வேறு மூலிகை மருந்துகள், சித்தா ஆயுர்வேத ஆமை மருந்துகளானாலும் சரி, இல்லைன்னா ஹோமியோபதி மருந்தானாலும் சரி, வேறு எந்த விதமான சிகிச்சை மருந்துகளானாலும் சரி, குறிப்பாக ஆமை அலோபதி என்று சொல்லப்படுகிற அலோபதி மாத்திரை என்று சொல்லப்படுகிற ஆங்கில மருந்து, இங்கிலீஷ் மருந்து, ஆமை அதனுடைய ஆமை அந்த அந்த மாத்திரையுடைய அந்த டேப்லெட்டுடைய அந்த ஸ்டிப்பில் ஆமை பேர் ஆமை டேட் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். ஆமை எப்போது? ஆமை மேனுஃபேக்சர் டேட், ஆமை எக்ஸ்பயர்டு டேட் இல்லையா? அல்லேலூயா. எக்ஸ்பயர்டு டேட் ஆமை 2027 அக்டோபர் சொல்லி ஒரு ஆமை டேட் கொடுக்கப்பட்டது. மந்தும் ஆமை இயரும் கொடுக்கப்பட்டிரும். அப்படி தானே? அல்லேலூயா. அந்த கால அவதியான மருந்து, காலாவதி ஆன எக்ஸ்பயர்ட் ஆன மாத்திரைகள் மருந்துகள் அநேக கடைகளில் விற்கப்படுகிறதை ஆமே ஸ்தோத்திரம். அந்த என்னது சில அதிகாரிகள் உண்டே, அதற்கென்று சில அதிகாரிகள் வந்து பரிசோதனை பண்ணி அதை கண்டுபிடித்து என்ன செய்கிறார்கள்? அதை ஆமே எடுத்து செல்கிறார்கள், அதை அழிக்கிறார்கள். அல்லேலூயா. மாத்திரமில்லை, நேரம் கடந்து உள்ளதான ஆகாரங்கள் ஆமே சமீப நாட்கள் போன மாத்திரம் நினைக்கிறேன் ஆமே ஏதோ ஒரு ஹோட்டலில் இருந்ததான ஆமே மாംസ உணவுகளை ஆமே அந்த அதிகாரிகள் கைப்பற்றி அதை அழித்து போட்டார்கள் சொல்லப்படுகிறது. எதற்காக? ஆமை பதப்படுத்தப்பட்டிருந்தும் அவருடைய குறிப்பிட்ட நேரம் காலம் கடந்து விட்டபடியினாலே அது என்னவாய் மாறிட்டு? உணவு தான், பதார்த்தம் தான், போஜனம் தான். அது குறிப்பிட்ட நேரம் காலம் கடந்த போது அது பாய்சனாக மாறிவிட்டது, விஷமாக மாறிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. இதுபோல ஆரோக்கியம் தருகிறது, சுகம் தருகிறது, பிபியை மாற்றுகிறது, சுகரை குறைக்கிறது, ஆமே ஸ்தோத்திரம், பலவீனத்தை மாற்றுகிறது, தலைவலியை மாற்றுறது, ஆமே சரீர வருத்தங்களை மாற்றுகிறது ஆமே இங்கிலீஷ் மருந்து. அந்த மருந்து கால அவதி ஆகிவிட்டால், எக்ஸ்பயர்ட் ஆகிவிட்டால், அந்த மருந்து உட்கொள்வதனாலே மனுஷனுக்கு தீமை வருகிறது போல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே கால ஆமே அளவு இருந்தது வரைக்கும் அது சுகம் தந்திருக்கலாம், பலன் தந்திருக்கலாம், விடுவித்திருக்கலாம், பலவீனங்களை மாற்றி இருக்கலாம், பரிகாரமாய் அமைந்திருக்கலாம். ஆனால் கால அவதி ஆனபடினாலே, அது எக்ஸ்பயர்ட் ஆனதினாலே, அதற்கப்புறமா இந்த மருந்தை நாம் சாப்பிட்டால் அதுவே நமக்கு கெடுதி செய்யுமானால், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே கர்த்தருடைய பந்தியிலும் நாம் தகுதி இல்லாமல், அருகதை இல்லாமல், ஆமே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் இல்லாமல் நாம் பங்கு பெறுவதனாலே வேதம் சொல்கிற இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அடுத்த வசனம் கூட வாசிக்கும் போது, அடுத்த 2 வசனம் 31 32, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சில சிக்ஷைகள் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சில வியாதிகள், சில பலவீனங்கள், சில ரியாக்ஷன்கள், ஆமை சில தாக்கங்கள், சில மன உளைச்சல்கள், சில சாபங்கள், ஆமை சில கஷ்டங்கள், சில நெருக்கங்கள் என்று சொல்லப்படுகிற சில சிக்ஷைகள் மனுஷருக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இது நிமித்தம் ஆமை தகுதி இல்லாமல், ஆயத்தம் இல்லாமல் இந்த பரிசுத்த பந்தியை, அதாவது கர்த்தருடைய ஆமை சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து ஆமை ஸ்தோத்திரம் ஆமை உதாசீனமாய் நினைத்தபடினால், அற்பமாய் நினைத்தபடினாலே ஆமை ஸ்தோத்திரம் உலகத்தோடு ஆமை அவர்களை நியாயம் தீர்க்காதபடிக்கு ஆமை கர்த்தராலே நாம் சிக்ஷிக்கப்படுகிறோம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உலகத்தின் ஜனங்களோடு ஒத்து அவர்களை ஆமை நியாயம் தீர்க்க மாட்டார் தேவனாய் கர்த்தர். அதே நேரத்தில் சில சிக்ஷைகள், சில தண்டனைகள், சில குறைச்சல்கள், சில போராட்டங்கள் வாழ்க்கையில சந்தித்தே ஆக வேண்டியது. ஆமை இதுவும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கு அல்லது நாளைக்கு, என்றைக்கு என்று சொல்லவே முடியாது. சுவிசேஷ வாசல் அடைபட்டு கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல ஆமே ஸ்தோத்திரம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம், சுவிசேஷ கூட்டங்களுடைய வாசல்களும் அடைபட்டு போயிட்டு, ஆமே ஸ்தோத்திரம், சுதந்திரமாய் சபைகளை கட்ட முடியவில்லை, ஊழியத்தை செய்ய முடியவில்லை. ஆமே நம்முடைய மாந்திரமாகலும் ஆமே கொஞ்சம் பரவாயில்ல, ஆமே கர்த்தர் கிருபையாய் காப்பாராக. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆமே ஜாக்கிரதையாய் ஆமே நம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றவும் வேண்டும். ஆமே அதே நேரத்தில் நாம் ஸ்தோத்திரம் சித்தம் அறிந்து, தேவனிடத்தில் திட்டம் அறிந்து, ஆமே தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று ஆமே நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியதும் நம்முடைய ஜனநாயக கடமை. அதை விட
முக்கியமாக ஆளுகை செய்கிறவர்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இனியும் நமக்கு கொடுக்கப்படுங்க நிச்சயமே இல்லை. கிருபையாய் கொடுக்கப்பட்டால் அது மிகவும் சந்தோஷம், மிகவும் ஆசீர்வாதம். எனவே தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கேட்கப்பட்ட வசனங்களுக்கு முன்பாக இன்னும் அநேக வசனங்கள் ஸ்தோத்திரம் நான் சொல்வதற்காக உண்டு. ஸ்தோத்திரம் எதிர்பார்த்து வந்தேன், ஆயினும் நேரம் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் ஸ்தோத்திரம் இதுவே போதும். ரொம்ப புசித்தாலும் தெவிட்டி போகும். அப்படினாலே கர்த்தருடைய சமூகத்தை கேட்கப்பட்ட வசனத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னையும் ஸ்தோத்திரம் தகுதிப்படுத்துங்கப்பா, அபாத்திரனாய் அல்ல தகுதி உள்ளவனாய் பாத்திரனாய் நான் இந்த ஸ்தோத்திரம் உம்முடைய சரீரத்தை உம்முடைய இரத்தத்தை நான் பானம் பண்ணுவதற்காக என்னை தகுதிப்படுத்துவீராக. மாத்திரமல்ல பஸ்கா எனக்காக அடிக்கப்பட்டதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்போது அவனுடைய வழிகளை சிந்தித்து, என்னுடைய நினைவுகளை, யோசனைகள், உணவுகளை சிந்தித்து நாம் செயல்படுவதற்கு வேண்டியதான தேவ கிருபைகளை நீர் தந்தல்வீராக என்று சொல்லி தேவ சமூகத்தை சமர்ப்பிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரின் கண்களை மூடி கர்த்தருடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தெய்வம். நம்முடைய பாவத்தில் நம்மை விடுவிக்கிறவர், சாபத்தில் நீங்களை ரட்சிக்கிறவர், ஸ்தோத்திரம் மனம் திரும்புகிறாய் நம்மை அழைக்கிறவர். அந்த தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ரபா ராதுனா கரா ஓ ஜபா ரபா சம்தராதுனா. ஹல்லேலூயா. இப்பொழுதே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிற காலம். இனி ஒரு தருண நாள் கொடுக்கப்படுமா? இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை, இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை, வசனத்தை நாம் கேட்க முடியுமா? அல்லது பேசப்பட்ட நான் தான் இனி ஒரு தடவை பேச முடியுமா? நிச்சயமற்ற உலகத்திலே நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நம்மை தகுதிப்படுத்துவோமா? நம்மை தகுதிப்படுத்த நாம் தகுதி இல்லாதவர்கள் இருந்தாலும் நம்மை தகுதிப்படுத்துகிற கர்த்தரேன்னு சொல்லப்படுகிறது. நம்மை தகுதிப்படுத்துகிறதான தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என்னை நானே தினானி தறியக்கூடியதான கிருபை எனக்கு தந்தல்வீராக என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி மாமா ரதுனா பரகனது ரபஷம்தரா ரிபாமன ஹரதுனா. ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இந்த ராத்திரி நேரத்தில் உண்டாகட்டும். ஒரு பாவ உணர்வு இந்த ராத்திரி நேரத்தில் உண்டாகட்டும். ஒரு பாவ உணர்வு இந்த ராத்திரி நேரத்தில் உண்டாகட்டும். ஐயோ நான் அதமானேன்னு சொல்லி ஏசாயா அழுதது போல, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் சொல்லி ஏசாயா அழுது புலம்பினது போல இந்த ராத்திரி நேரத்திலே நமக்கண்டு ஒரு மனஸ்தாபம் கடந்து வரட்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழிகளை நேராக்கி, என் கண்மலையோ, என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளோ, என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருக்கணும்ப்பா, பிரீதியா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாமே, ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரிமான் அரது நபரது நபரக்கனா. அழகும் இல்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யமில்லை, அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க. பல நந்தைகள் சுமந்தாலும் 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார்.
முள்ளின் முடியோ செவ்வங்கி அணிந்தோ கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தோ முள்ளின் முடியோ செவ்வங்கி அணிந்தோ கால்கரங்கள் குருதி வடிந்தவ தோங்கினார் வருந்தி மடிவோரை மீட்டிடவே குருதி வடிந்தவ தோங்கினார் வருந்தி மடிவோரையோ மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவே ஜீவனும் வைத்தே சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவே ஜீவனும் வைத்தே என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவே என்னை